ஹலோ, வர 30/5/2026 சனிக்கிழமை அன்னைக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு நைவேத்தியத்துக்கு நான் திருபாகம் அது பண்ணி காட்டலான் இருக்கேன். ஆல்ரெடி திணைய வச்சு நான் அல்வா, பாயசம், அப்புறம் லட்டு இது 3 ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுப்பா, தேவைப்படுறவா அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் அந்த திருபாகம் தான் பண்ண போறேன். அதுல 1 டேபிள் ஸ்பூன் திணை மாவை சேர்க்கலான் இருக்கு. ஏன்னா நெய்வேத்தியத்துக்கு திணை தானே உகந்ததுன்னுவா, முருகருக்கு பிரீத்தின்வா, தினைனும் திணை மாவும் தான். அதனால அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கலான் இருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. 1/3 கப்பு நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்க எந்த மாதிரி கப்பு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. இதுவே நிறைய வரும். இதுல 1 கப்பு கடலை மாவு, அதுல பாதி முந்திரி, 2 கப்பு சர்க்கரை, ஒரு 1/2 கப்புக்கு மேல நெய் விடணும், 2 கப்பு பால், 1 டேபிள் ஸ்பூன் திணை மாவு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஃபர்ஸ்ட் இந்த முந்திரியை மிக்சியில திரிச்சுன்னு வந்துடுறேன். நான் பார்த்தேன் இதை பொடிச்சுட்டேன். 1-2 அப்படியே பீசஸ் இருந்தா அதுவும் நல்லா தான் கொஞ்சம் மாதிரி இருக்கும், இருந்தா பரவாயில்ல. இந்த சர்க்கரையை மிக்சி ஜார்ல போட்டு ஈஸியா கரையும் பாருங்க, அதை பொடி பண்ணிட்டு வரலான் இருக்கேன். இப்போ வானலி காஞ்சதும் சும்மா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுன்னு இருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த கடலை மாவை அதில் போட்டு வறுத்துருவோம். அதோட இந்த முந்திரியும் போட்டுடலாம். இந்த திணை மாவும் அதில் போட்டு விடுறேன். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துப்போம். கரண்டியால இப்படி இப்படி பண்ண அந்த கட்டியெல்லாம் கூட உடையும் பாருங்க. அது நல்லா வறுபட்டு எடுத்து நான் ஸ்டவ்வை அணைச்சுட்டேன். இப்போ பாருங்க, அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆறட்டும் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த கரண்டியாலே இப்படி இப்படியே பண்ணாக்க 1-2 இந்த கட்டிகள் இருந்தா கூட உடஞ்சிரும். அதெல்லாம் இந்த 2 கப்பு பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மெஷர்மெண்ட்ல, அதை இதில் விட்டுருவோம். நல்லா இதை இப்படி கலரிக்கோங்க. அடுப்பு அணைஞ்சே இருக்கட்டும், ஏன்னாக்க டக்குன்னு கட்டி தட்டிடும் அதெல்லாம். இப்போ இந்த பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சர்க்கரை, 2 கப்பு, அதை இதை போட்டு விடுறேன். அப்படியேவும் சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் ஈஸியா சீக்கிரம் ஆகுன்றதுக்காக பொடி பண்ணி போட்டிருக்கேன். பொடி பண்ணி போடணும்னு அவசியம்லாம் இல்லை. இப்போ அடுப்பை மூட்டிப்போம். சின்னதாக வச்சுக்கலாம். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இதை கலரிண்டே இருக்கலாம். இந்த குங்குமப்பூவை பாலில் கூட கரைச்சி முதல்ல வச்சுட்டு இருக்கலாம். நான் அதை போட மறந்தேன், அதனால இதுலயே டைரக்டா போட்டு விடுறேன். கலரும் ஃப்ளேவரும் கிடைக்கும் உங்களுக்கு. இதுல இது என்னமோ கட்டியா இருக்கா மாதிரி உங்களுக்கு தெரியறது இல்லையா, இதெல்லாம் முந்திரி கிரன்ச்சியா கிடைக்கும் சாப்பிடும் போது. இந்த மாதிரி அரைச்சு போட்டோம்னா கடல மாவெல்லாம் கரைஞ்சிடும். இது இருக்கட்டும். இப்போ முதல்ல ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்துண்டோம் இல்லையா, இப்போ ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். மொத்தமா ஒரு அரை, அந்த மெஷர்மெண்ட் கப்பால அரை எடுத்துக்கோங்க, அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். அப்படி நிறைய வேணாங்கிறவ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பாருங்க, இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் விடுறேன். மொத்தமா 1/2 கப்பு விட்டுறேன் அந்த மெஷர்மெண்ட் கப்பால. ஏலக்காய் பொடி போட்டுருவோம். இப்போ பச்சை கற்பூரம் பிடிக்கிறவா போட்டுக்கோங்க, ஏன்னா சுவாமி நிவேதியம் தான் போடலாம் பச்சை கற்பூரம். இப்போ பாருங்க, இப்போ இறக்கிடலாம். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்களா எப்படி வருது, இந்த ஓரமெல்லாம் இப்படி சுழண்டு வருது பாருங்க. இப்போ இதை எடுத்துடலாம், ஏன்னா இன்னும் இறுக்கமாச்சுன்னா கேக் மாதிரி ஆயிடும். இது அல்வா பதத்துல தானே வச்சிருப்போம் இல்லையா, வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். திருபாகம் ரெடி. சுவாமி நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதான். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.